ஆந்திரா ஸ்டைல் மீன் குழம்பு கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. மிஸ் பண்ணிட்டேன், கண்டிப்பாக வருத்தப்படுவீங்க. சூப்பராகவும் இனோவேட்டிவாகவும் இருக்கும். ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணவங்களுக்கு செம்ம டேஸ்டியாக இருக்கும். அதுக்கு ஒரு கடாயை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு இந்த மாதிரி பல்லாரி வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கிட்டு பட்டை சோம்பு போட்டு தாளித்து விட்டுட்டு நம்ம நறுக்கி வச்ச வெங்காயத்தை எல்லாம் நல்லா மையாக வணக்கிட்டு பச்சை மிளகா கருவேப்பிலை போட்டு வணக்கிட்டு சிக்கன் தூள், குழம்பு மசாலா தூள், நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருப்போம்ல கறி மசாலா தூள், அதை போட்டு நல்லா வணக்கி விட்டுட்டு நல்லா எலுமிச்சம்பழம் சைஸுக்கு ஒரு புளியை ஊற வச்சு நல்லா ஊற்றி விட்டு நல்லா கொதிக்க விட்டு லைட்டாக மஞ்சத்தூள் போட்டு இந்த அளவுக்கு கெட்டி பதம் வந்தோடனே அப்படியே கொஞ்சம் தண்ணி ஊற்றி விட்டு மீனை போட்டு இறக்கணும்னா நம்ம சூப்பரான மீன் குழம்பு ரெடி. இதே மாதிரி ஆந்திரா பற்றின விஷயங்களை வேறு எதை தெரிஞ்சுக்கணும் நீங்கள் ஆசைப்படுறீங்களோ, எந்த விஷயத்த கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கேளுங்க. கண்டிப்பாக உங்களுக்காண்டி நான் சொல்கிறேன். வாங்க 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 மீன் குழம்பு சாப்பிடலாம். இதுதாங்க ஆந்திரா ஸ்டைல் மீன் குழம்பு. நம்ம ஊரில் செலவரைச்சி வைப்போம்.